ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கலம் ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா நிகிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வெளியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா மெயினா தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் மாத பலன். அதுல மெயினான மாசம் ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். குரு சுக்கிரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா வாக்கிய புடைய எழுதியிருக்கோம், இல்லை திருக்கணித முறைப்படியும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்முடைய ஆன்மீக சிந்தனை, என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் இந்த குரு சுக்கிரன் டிவி சேனலுடைய நோக்கமே. நம்முடைய சேனலை பார்த்தா உங்களுடைய கர்ம வினை விலகணும். யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பா. அதான் பலனை பார்ப்போம். இப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பார்ப்போம். பொதுவா இந்த மாசத்துல விசேஷ காலத்தை பார்ப்போம். பொதுவா பாருங்க, ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு, அத பெண்களுக்கு இந்த தாலி பிரிச்சு போகக்கூடிய காலங்கள். ஆடி பெருக்கு ரொம்ப விசேஷமாக எல்லா ஒரு அம்பாள் கோயில்லையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக நடத்துவாங்க. இதுல அனைவருமே கலந்துக்குங்க. அம்பாளுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை. பித்தூர்களை, நம்முடைய முன்னோர்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கக்கூடிய நாள் வந்து இந்த ஆடி அமாவாசை. இதுலயும் கலந்துக்கிட்டு எல்லாருமே நல்ல ஒரு அனுகூலமா இறைவனுடைய அருள் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி ஆடிப்பூர திருவிழா. எல்லா அம்பாள் கோயிலையும் சரி ரொம்ப விசேஷமாக இந்த திருவிழா நடக்கும். ஆடி மாசத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். அதனால இதுலையும் கலந்துக்கிட்டு நல்லா அனுகூலமாக கொண்டாடுங்க. அடுத்து வரலட்சுமி விரத பூஜைங்கிறது வருது 16ஆம் தேதி, ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரலட்சுமி விரத பூஜை. மெயினா பெண்களுக்கு எல்லாமே இந்த மாசத்தை பாருங்க ஒதுக்கிற வேண்டியதான். பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாசமாக இருக்கும். அடுத்து ஆவணி அவைட்டங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள். முகூர்த்த தினம் பாத்தீங்கன்னா 3 முகூர்த்தம் தான். ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. இந்த 3 முகூர்த்தம் தான் இந்த மாசத்துல. மற்றபடி இந்த மாசத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு விசேஷம். இதுல இன்னொரு ஸ்பெஷல்னா சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம். இந்த ஆகஸ்ட் மாசம் 17க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. பொதுவாக மீனராசியில பிறந்துட்டா பாருங்க, எதுலையுமே பாருங்க பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்திலையுமே நல்ல ஒரு யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் மீனராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா மீனராசி என்பவர்கிட்ட கண்டிப்பா இருக்கும். நல்ல ஒரு புத்திசாலியான குணம். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த நினைச்சாலும் அந்த விஷயத்தை எப்படி அடையணுங்கிற பயங்கரமான ஒரு சிந்தனை மீனராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும். நல்ல ஒரு அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம், இது எல்லாமே இந்த மீனராசியுடைய தொடர்பு கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் பாருங்க மீனராசியில பிறந்துட்டா பாருங்க மருத்துவர், நிறைய பேர் மருத்துவர். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், எதையுமே ஒரு நிர்வாக பொறுப்பு வச்சு பார்க்கக்கூடிய நபர்கள், ஒரு அமைதியான குணம் உள்ள நபர்கள், ஒரு தலைமை பொறுப்புல உள்ள நபர்கள் எல்லாமே பாருங்களேன் இந்த மீன லக்னம் மீன ராசியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு, இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்துல சுய ஜாதக பிரகாரம் இப்ப மீனராசியில இருக்கீங்கன்னா 3 நட்சத்திரம் வரும்.
புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், அடுத்து ரேவதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் பாருங்க, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி திசைகள் புத்திகள் நடக்காது. உங்க பிறப்பு ஜாதத்துல போட்டிருப்பாங்க, இந்த கிரகம் திசை நடத்துது, இந்த கிரகம் புத்தியை நடத்துது. அப்ப விதி ஜாதகத்துல உங்களுக்கு எந்த கிரகம் இப்ப திசை நடத்துது, எந்த கிரகம் புத்தியை நடத்துது, இதை பார்த்துக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய பலனை கரெக்டா வச்சுக்கினா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் தான் உயிர், நீங்க வச்சிருக்கக்கூடிய சுய ஜாதகம் தான் உயிர். நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து உடல். அப்ப உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. அதனாலதான் எல்லா வீடியோலும் நான் சொல்லியிருப்பேன், இது ஒரு பொதுவான ஒரு பலனை கொண்டு போங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த பலனை வைங்க. இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் மீனராசியை பொறுத்தவரை எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்குறாரு, இதை பார்த்தா ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா மீனராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும், அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப மீனராசிக்கு எது மாதிரி பலனை கொடுப்பாரு இதை பார்ப்போம். கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யறா பார்ப்போம். உங்க ராசிலே பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார். ராசிலே ராகு பகவான், 3ஆம் பாவத்துல குரு பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து 5ஆம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறார் கடக ராசியில. அடுத்து 6ஆம் பாவத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க சிம்ம ராசியில. 7ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார். 12ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார். இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிரகங்கள் மாறுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து 6ஆம் பாவத்துக்கு வருவார். மற்றபடி பார்த்தா எல்லா மற்ற கிரகம் எல்லாமே அதே அமைப்புல தான் இருக்கும். செவ்வாய் பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் 4ஆம் பாவத்துக்கு மாறுவார். என்னை பொறுத்த மீனராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசி அதிபதி குருமங்கள யோகத்துல இருக்கிறதுனால் உங்களுக்கு நிறைய நல்ல பலனை கொடுக்கறதுக்கு நிறைய இந்த ஆகஸ்ட் மாசம் வாய்ப்புகள் நிறைய உண்டு. குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குரு மங்கள யோகத்துல நீங்க இருக்கீங்க. அப்ப இந்த குரு மங்கள யோகம் நிறைய நல்ல விஷயத்த அள்ளி கொடுக்கும். நிறைய வருமானத்தை, இன்கம், நிறைய ஒரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது இங்க பெருசா பாதிப்புகள் கிடையாது. மீனராசியை பொறுத்தவரை இந்த குருமங்கள யோகம் தன லாபத்தை பயங்கரமா அமைச்சு கொடுக்கும். குடும்ப ரீதியில நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்கும். இதான் குருமங்கள யோகங்கிறது. அப்ப செல்வங்கள் செழிப்பாக இருக்கும். மீனராசிக்கு செல்வம் செழிப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். உங்களுக்குள்ள என்ன ஒண்ணு, ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி, தன்னுடைய தந்தையை பத்தி, தாயை பத்தி, இது மாதிரி சிந்தனை நிறைய இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை. எல்லாம் நீங்க தான் குடும்பத்தை எடுத்து பார்ப்பீங்க. அந்த பக்குவமான குணம் உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை. ஏன்னா மீனராசி சொல்றாங்க விரய சனி நடக்குதுன்னு. விரய சனி ஒரு சில பேருக்கு சனி பகவான் ஜாதகத்தில் சரியில்லாத நபர்கள் மட்டும்தான் அந்த விரய சனி ஒரு சில தடைகளை கொடுக்கும். இதே நல்லா இருந்துட்டால் ஒரு சில பேருக்கு யோகத்தை கொடுக்கறதே இந்த விரயசனியா தான் இருக்கும். விரயசனி தான் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இப்ப லாபஸ்தான் அதிபதி சனி பகவான் வந்து 12ஆம் பாவத்தில் வக்ரமாவது மீனராசியை பொறுத்தவரை நல்ல பலனா அள்ளி கொடுக்கும். மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்குனா. இப்ப நகை, பணம், வீடு, ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும் இல்ல வாங்கணும், இந்த யோகம், இந்த குருமங்கள யோகம் வேலை செய்யும். இந்த சனி பகவான் வக்ரமா இருக்கிறதுனால இந்த விரய சனி பாதிப்பை கொடுக்காது. சில பேருக்கு நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை, கூட்டு தொழில பிரச்சனை, எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கும். இனிமே கொடுக்காது. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையான நோக்கி தான் போவீங்க. நீங்க ஏன் நிறைய பேருக்கு வேலையே கிடைக்காம, உத்தியோகம் இல்லாம ஒரு மந்தமான தன்மையில இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இனிமே அந்த தடைகள் இருக்காது. நிரந்தரமான வேலை அனுகூலமா இருக்கும். அரசாங்க தொடர்பு, வேலை கிடைக்காதவங்களுக்குலாம் பாருங்க, நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க ஒரு உயர்ந்த ஒரு ப்ரமோஷனுக்கு போவாங்க பாருங்க மீனராசிக்காரங்க. 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் வந்து சொந்த வீட்டுக்கு சிம்ம ராசிக்கு வரும் பொழுது அங்கே தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய டைமிங் அவங்க நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். வேலை கிடைக்காதவங்க, வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறாங்க. நான் ரொம்ப நாளா ஒரே இடத்துல வேலை பார்க்குறேன், ஒரே கம்பெனில வேலை பார்க்குறேன், நான் வேற கம்பெனி மாறணும் இல்லை வேலையை வேற மாற்றணுங்கிறாங்க பாருங்க.
அவங்களாம் வேலை இட மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு இந்த மீன ராசியை பொறுத்தவரை டைமிங் சூப்பரா இருக்கு. ஒன்றும் உயர்ந்த ஒரு பொசிஷனுக்கு போகணும், இல்லை ப்ரமோஷன் ஆகணும். அது மாதிரி அமைப்புனா மீன ராசியை பொறுத்தவரை கொண்டு போவார். அரசாங்க தொடர்புகள், அரசாங்கம் மூலம் வருமானங்கள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த மீனராசியில பிறந்தவங்களுக்கு டைமிங் சூப்பரா இருக்கு. அதாவது ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது. அப்ப கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வருது. கலை, இசை இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. மெயினா பாருங்க, என்னை பொறுத்தவரையும் பாருங்க, இங்க வேலை பார்க்கவும் சரி, வெளியூர்ல வேலை பார்க்கவும் சரி, வேலை உத்தியோகம் நிரந்தரமான அமைப்பு ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் அமையணும். நண்பர்கள் மூலமாக நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு எதிரி பகையா பிரச்சனையா இருந்துச்சு பாருங்க மீனராசியில, கண்டிப்பா இல்லாம இருக்க முடியாது. ஒரு தடைய பார்த்தீங்க, கலகத்தை பார்த்தீங்க, ஜாமீனை போட்டு ஒரு பிரச்சனை சந்திச்சு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை இப்ப அமைச்சு கொடுக்குறாரு. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, எல்லா யோகமும் சூப்பரா இருக்குது இந்த மீனத்தை பொறுத்தவரை. கண்டிப்பா கடன் வாங்கியாச்சு நீங்க வீடோ இடமோ பூமியோ வாங்குவீங்க பாருங்க. இது எல்லாமே மீனராசிக்கு நடக்கும். நீங்க எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை பாத்தீங்களா, அந்த வழக்குகள் அரசாங்கம் மூலமாக இல்ல ஏதோ தனியார் நிறுவனம் மூலமாக வழக்கு பிரச்சனை சரியாகி உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கு மீனராசிக்கு சூப்பரான ஒரு டைமிங் இருக்கு பாத்துங்க. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை, ஒரு வெற்றியான பாதையை நோக்கி போறீங்க. இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு திருமணத்துல உள்ள தடைகள், திருமண தடைகள் இருந்துச்சு பாருங்க, இந்த தடைகள் எல்லாமே நீங்கிரும் உங்களுக்கு. நல்லா பாருங்க, 7ஆம் வீட்டதி 6ஆம் இடத்துல வக்ரமானா இங்க நீங்கக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப நீங்கக்கூடிய அமைப்பு வந்துடும் உங்களுக்கு. அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப எந்த ஒரு தடையுமே வராது. திருமண தடைகள் நீங்கி நல்ல ஒரு குழந்தை பாக்கியம், அனுகூலம் எல்லாமே பாருங்கண்ணா. ஆவணி மாசத்துக்கு அப்புறம் பாருங்க எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. அதாவது ஆகஸ்ட் மாசம் 17க்கு அப்புறம் நல்ல ஒரு அனுகூலங்கள் வரும். உடல் சார்ந்த பிரச்சனைகள், மருத்துவ செலவு குறையிறது, எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சுக்கலாம். மீனம் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் மீனத்தை பொறுத்தவரை. இந்த குருமங்கள யோகம் இடமாகவோ பூமியாகவோ வண்டியாகவோ வாகனமாகவோ இது மாதிரி நிறைய வீடாகவோ இது மாதிரி அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த நேரம் சூப்பரான நேரம். இடம் வாங்கியாச்சு வீடு கட்டணுங்கிற அமைப்பு வந்துடும். அதே மாதிரி தனியார் நிறுவனமா சரி, கவர்மெண்ட் நிறுவனம் சரி, லோன் கேட்டா உடனே சாங்ஷன் ஆகும். படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் யாரா இருந்தாலும் சரி, படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. யாரும் விடாதீங்க மீனராசிக்காரங்க. உங்க லக்னத்தோட சூரியன் இருந்துட்டால் அரசாங்க எக்ஸாம் எழுதுறத விடாம எழுதுங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வரும். ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு வர்றார் சூரியன், வந்து சனி பகவானை பாக்குறாரு, லாபஸ்தான் அதிபதியை பாக்குறாரு. அப்ப கரெக்டா நீங்க மூவ் பண்ணி கரெக்டா எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அரசாங்க வேலையை எடுத்துடலாம். மீனராசியை பொறுத்தவரை சாதகமா இருக்குது. அதனால அதை விடாம பயணிங்க. நல்ல ஒரு வெற்றிகள் என்னை பொறுத்தவரை உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மீனராசியை பொறுத்தவரை அரசியல்வாதிக்கு நான் சொல்றேன், எப்படிப்பட்ட எதிரி இருந்தாலும் சரி மீனராசிக்காரங்க ஜெயிக்கக்கூடிய டைமிங் இந்த டைமிங் 17க்கு அப்புறம், ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் எதிரியை வெல்லக்கூடிய திறமை அரசியல்வாதி எல்லாமே நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்துருவாரு. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு மீனத்தை பொறுத்தவரை. அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்மகிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு கேட்கறதுக்குள்ளே லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% அந்த யோகங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா சுக்கிர பகவானே நேரா பாக்குறாரு. இந்த குருமங்கலம் யோகம் இருக்கிறதுனால சொல்றேன், லாட்ரி யோகம் கண்டிப்பா வரும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுத்துடலாம் மீன ராசிக்காரங்க. அந்த யோகம் உங்களுக்கு உண்டு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்றதை பார்ப்போம். பொதுவா பாருங்க, நட்சத்திரத்தை பார்க்கும்போது பாருங்க, புரட்டாசியில பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும். எதுலையுமே பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம், இது எல்லாமே புரட்டாசியில பிறந்தவருக்கு நல்ல ஒரு டைமிங் இருக்கு. சரிங்களா? பொதுவா பாருங்க, நல்ல ஒரு சந்திக்கிற ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் கண்டிப்பாக புரட்டாசியில பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. உங்க பொறுமைக்கேற்ற அனுகூலங்கள் கண்டிப்பா இருக்கும். இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறது யோகம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இந்த குருமங்கள யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். உங்களுக்கு படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், வேலை மாற்றத்தை கொடுக்கும், உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்கும்.
ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை சரி பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே நீங்க சரியாகி உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த புரட்டாசியில பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு நேரம் கண்டிப்பா சூப்பரா இருக்கு. அடுத்து பாருங்க, உத்திரட்டாதியில பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரா தான். உங்க உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் இனிமே கிடைக்கும். நல்ல லாபத்தை கண்டிப்பா பாப்பீங்க. லாபம், வருமானம், இன்கம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்க போறாரு. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா இந்த டைம் வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பாக்குறீங்க. இங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. ஏன்னா பொதுவாக விரைய சனியில சனிபவன் 12ஆம் இடத்துல வக்ரமாறது உங்களுக்கு நல்லது. ஜாதகத்துல சனிபவன் நல்லா இருந்துட்டாவே கண்டிப்பா நல்ல ஒரு யோகத்தை அமைச்சு கொடுப்பாரு. லாபம், வருமானம், வேலை, உத்தியோகம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரும். அடுத்து பாருங்க, ரேவதியில பிறந்தவங்க புத்திசாலியா இருப்பாங்க. இதுலயுமே அனுசரிச்சு போறது, விட்டு கொடுத்து போறது இது எல்லாமே இந்த ரேவதியில பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க. ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, கம்ப்யூட்டர், எழுத்து கணித ஃபீல்டு இது எல்லாமே நீங்க இருப்பீங்க. இனிமேல் போகக்கூடிய பதவி எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பதவியா கண்டிப்பா வரும். வேலை உத்தியோகத்துல நல்ல உயர்ந்த பதவி, உயர்ந்த அனுகூலம் இது எல்லாமே வரும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி நீங்க போகக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். பொதுமக்கள் சம்மந்த விஷயம் நல்லா இருக்கும். வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லா யோகத்தையும் அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நல்லா போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதையாக வரும். அதாவது இந்த ரேவதியில பிறந்தவர்கள்லாம் பாருங்க, நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். ஒரு ப்ரொமோஷன் சார்ந்த விஷயம் வரும். வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் சரி, இங்கே வேலை பார்க்கக்கூடிய சரி நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் ஒரு அற்புதம் உள்ள மாதமாகவே அமைகிறது.